நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் நாளைக்கு தண்ணிக்கு மாநாடு போடுறோம்னு இருக்காரு. இப்படியே அதான் ஃபர்ஸ்ட் மாட்டுக்கு மாநாடு போட்டாரு, அடுத்து காட்டுக்கு மாநாடு போட்டாரு, இப்ப தண்ணிக்கு மாநாடு போட போறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கா, அதாவது மனிதர்களை தவிர்த்துட்டு பறவை இனம் விலங்கினத்துக்கு இயற்கைக்கு மாநாடு போறாரு. ஏதாவது இதை வச்சு இதன் மூலம் மக்கள் மனமாறி அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஓட்டு போடுறது தண்ணிக்கு மாநாடு, தண்ணிக்கு எப்படியா மாநாடு போறீங்க? புல்லு கொஞ்சமாவது யோசிக்கணுமையா? ஐயோ, ஒரு எம்எல்ஏ வாங்கிருக்கியா? ஓட்டு போட்டு ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கியா? போட்ட தண்ணிக்கு மாநாடு போட்டு என்னையா பண்ண போற? ஒரு ஆண்டுக்கு 980 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. 2 பருவங்கள்ல மழை, ஒன்னு தென்மேற்கு பருவம், ஒன்னு வடகிழக்கு. இந்த 2 பருவ மழைகளையும் நமக்கு 950 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. குறைஞ்சது டிஎம்சி கணக்குல 4000, 4300, 4500 டிஎம்சி தண்ணீர் பெய்யுது. இப்ப 4300 டிஎம்சின்னு வச்சுக்க. இதுல என்ன கொடுமைன்னா, பல இதை நம்ம சேமிக்காதனால அது நீராவியாகி போயிருது. பல இது இந்த கழிவு நீர்களை விட்டு நாசம் பண்ணிடுறோம். பல இதை சேமிக்காம ஏரி குளங்களை, குட்டை கம்மாய்களை, தாங்கல்களை, ஏந்தல்களை வெட்டி சேமிக்காம கடல்களை விட்டுறோம். இப்ப எப்படி சீமான் சரி செய்வ? 950 மில்லிமீட்டர் 1000 டிஎம்சி 1100 தான் எனக்கு அதிகபட்சமா பயன்பாட்டில் இருக்கு. அப்ப நான் என்ன செய்யறேன்? இன்னும் ஒரு 500, 600 டிஎம்சி சேமிக்கிற வேலையை செஞ்சுட்டேன்னா நான் எவனுகிட்டையும் கையேந்தி தண்ணீருக்கு நிக்க வேண்டியதில்லை. அப்ப நான் என்ன சொன்ன, அதிகாரத்துக்கு வந்தவன கர்நாடகால இருந்து எனக்கு தண்ணி தராதேன்னு சட்டசபையில் நான் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு எப்படி போடுவேன்? கர்நாடகாவில இருந்து எனக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறக்க கூடாது. பெரிய வெள்ளமா இருந்தாலும் அவன் சிக்கி சாயன்மை ஒழிய எனக்கு தண்ணி தரக்கூடாது. அப்பா நல்லசாமி சிரிக்கிறாங்க பாருங்க. ஏன்னா எனக்கு போதுமான அளவுக்கு தண்ணீர் தேமிக்க கொள்ள ஆற்றல் கரிகாலன் பேரனுக்கு இருக்குமா இருக்காதா? இதல்ல